இந்த பாரம்பரிய தமிழ் கிராமத்து சமையலறையில் மண்பானை அடுப்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களுடன் தட்டப்பயிறு மற்றும் சாதம் தயாராக பாரம்பரிய தமிழ் சமையலறையில் இந்த தட்டைப்பயிறு சுத்தமான தண்ணீரில் கழுவப்படுகிறது. இது உணவிற்கு ஒரு தனி சுவையை சேர்க்கிற முறையில் தட்டப்பயிறு சமைக்கிறோம். முதலில் குக்கரில் தண்ணீர், மஞ்சள் மற்றும் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். இது கிராமத்து சுவையை. பாரம்பரிய தமிழ் கிராமத்து சமையலறையில் மினியேச்சர் பொம்மை பெண் விறகு அடுப்பின் முன் காய்கறிகளை நறுக்கி சமையலை தொடங்குகிறார். பாரம்பரிய தமிழ் சமையலறையில் மண் அடுப்பில் விறகு எரிய, இரும்பு கடாயில் எண்ணெய் காய்ந்து கடுகு சீரகம் தாளிக்கப்படுகிறது. பாரம்பரிய தமிழ் சமையலில் கடுகு மற்றும் கறிவேப்பிலை தாளிக்கும் போது வரும் அந்த மணம் எப்போதும் அற்புதம். இது உணவிற்கு தனி சுவையை சேர்க்கிறது. பாரம்பரிய தமிழ் சமையலறையில் கடுகும் கருவேப்பிலையும் எண்ணெயுடன் சேர்ந்து சடசடவென பொரிந்து மணம் வீசுகிறது. பாரம்பரிய தமிழ் கிராமத்து சமையலில் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் அழகையும் அதன் வாசனையையும் பாருங்கள். இந்த தக்காளி மசாலாவுடன் நன்றாக குழைஞ்சு எண்ணெய் பிரிந்து வரும் வர நாம் பொறுமையாக வதக்க வேண்டும். அப்போதுதான் சுவை. பாரம்பரிய மண்ணடுப்பில் மணக்கும் காரசாரமான தட்டப்பயிறு மசாலா தயாராகிறது. மசாலாக்களுடன் பயறு நன்கு கலந்து சுவையான மணம். பாரம்பரிய தட்டப்பயிறு மசாலா மற்றும் சுடச்சுட சாதம் தயாராக உள்ளது. கிராமத்து கைமணத்துடன் இந்த மதிய உணவு மிகவும் சுவையாக. இந்த தட்டப்பயிறு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடுவது உடம்பிற்கு மிகவும் நல்லது. இந்த தட்டப்பயிறு சாதம் பாரம்பரிய முறையில் மண் அடுப்பில் சமைக்கப்பட்டது. இதன் மேல் தூவப்படும் மல்லித்தழை ஒரு தனி சுவையை. சுவையான தட்டப்பயிறு சாதம் கிராமத்து முறைப்படி மண் அடுப்பில் சமைக்கப்பட்டது. இதன் சுவையும் மணமும் மிகவும் அருமையாக. பாரம்பரிய கிராமத்து முறையில் சமைக்கப்பட்ட தட்டப்பயிறு சாதம் ஊறுகாய் மற்றும் அப்பளத்துடன் கூடிய சுவையான மதிய உணவு. தட்டப்பயிறு சாதம் பாரம்பரிய முறையில் மண் அடுப்பில் சமைக்கப்பட்டது. இதன் சுவையும் மணமும் மிகவும் அருமையாக. தட்டப்பயிறு சாதம் நெய் மணக்க மணக்க பாரம்பரிய முறைப்படி கிராமத்து மண் அடுப்பில சமைக்கப்பட்டது. நீங்க எங்க வீடியோவை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும்.